கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் கழிவுநீர் கலப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெண்டர் சாலை வழியாக வெளியேறும் கழிவுநீர் கொடைக்கானலின் அடையாளமாக விளங்கும் இந்த ஏரியில் கலக்கிறது. இதனால் நட்சத்திர ஏரி மாசடைந்து வருகிறது. துர்நாற்றம் வீசுவதோடு எழில் கொஞ்சம் இயற்கை அழகை இழந்து வருவதால் உரிய நடவடிக்கை எடுக்க இயற்கை ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகளின் தொடர் போராட்டத்திற்கு பின்னர் நெல்லை மாநகராட்சி மேயர் அறையில் அவரது இருக்கைக்கு மேல் முதலமைச்சரின் புகைப்படம் மாட்டப்பட்டது. ஆனால் தற்போது மேயர் தனது முக்கிய இருக்கையில் அமராமல் அருகில் உள்ள சோஃபாவில் அமர்ந்து அலுவல் பணிகளை கவனித்து வரும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மேயர் தரப்பில் எங்கு அமர்ந்து பணி செய்கிறோம் என்பது முக்கியமல்ல என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. டிராக்டர்களுக்கு சாலை வரி, ஜிஎஸ்டி மற்றும் தேசிய பேரிடர் வரியை நீக்க வலியுறுத்தி தஞ்சை மற்றும் மயிலாடுதுறையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் போராட்டங்கள் நடைபெற்றன. கும்பகோணத்தில் பேரணியாக வந்த நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கோட்டாட்சியரிடம் மனு அளித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விவசாயிகள் சங்கத்தினர் திரண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயை சிஐடியு மாநில குழுவினர் சந்தித்து 9 அம்ச கோரிக்கைகளை அடங்கிய விரிவான மனு வழங்கினர். அதில் அனைத்து பிரிவு தொழிலாளர்களுக்கும் மாதம் குறைந்தபட்ச ஊதியமாக 26,000 ரூபாயை நிர்ணயம் செய்ய வேண்டும், 8 மணி நேர வேலை முறையை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச கூலி என்பது தமிழகத்தில் கடந்த 9 ஆண்டுகளாக பரிசீலனைக்கு உட்படுத்தப்படாமலே இருக்கிறது. அதை ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் தினசரி 2 கோடி மக்கள் பயன்படுத்தும் 21,527 பேருந்துகளை நேரத்திற்கு இயக்குதல், தூய்மை பராமரிப்பு மற்றும் கட்டணமில்லா சலுகை பயணங்களை உறுதி செய்ய வேண்டும் என்று போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் ஓட்டுநர்கள் அலைபேசி பயன்படுத்துவதை தவிர்க்கவும், வழித்தட உணவகங்களில் உணவின் தரத்தை கள ஆய்வு செய்து மேம்படுத்தவும் உத்தரவிட்டுள்ளார். சென்னை ஒன் ஆப் செயலியில் வாய்ஸ் கமாண்ட் வசதி மற்றும் பேருந்துகள் வரும் நேரத்தை அறியும் வசதிகளை உருவாக்கவும் உத்தரவிட்டார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றுப்படுகையில் ஆயிரக்கணக்கான வண்ணத்து பூச்சிகள் குதூகலமாக பறந்து திரிவது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. இனப்பெருக்க காலம் என்பதால் ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் ஒரே இடத்தில் திரண்டு காணப்படுவது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. குறிப்பாக காலை நேரங்களில் செடிகளை சுற்றி அவை பறக்கும் காட்சி கண்களுக்கு விருந்தளித்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே சுற்றுச்சுவரை அகற்ற மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லாததால் பொதுமக்கள் தாங்களாகவே கடப்பாறையால் இடித்து அகற்றினர். கிருஷ்ணாபுரம் ஓடை கால்வாயை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட சுற்றுச்சுவரை அகற்றுவதற்காக பொதுமக்கள் பலமுறை மனு அளித்துள்ளனர். ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கடப்பாறை மற்றும் சுத்தியலை கொண்டு சுற்றுச்சுவரை இடித்தனர். விழுப்புரம் கோட்டக்குப்பத்தில் மயானம் தொடர்பாக ஆதி திராவிட மீனவ மக்களிடையே மோதல் நீடிக்கும் நிலையில் வானூர் தொகுதி திமுக எம்எல்ஏ கௌதம் சர்ச்சைக்குரிய பகுதியை நேரில் பார்வையிட்டார். பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்த அவர் மாவட்ட ஆட்சியருடன் பேசி இரு தரப்பினருக்கும் பாதிப்பின்றி சுமூக தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். திருவள்ளூரில் கடந்த சில மாதங்களுக்கு முன் மாணவிகளை தரக்குறைவாக பேசி கைதான பெண் மீண்டும் அரசு மருத்துவரை தரக்குறைவாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டார். கனகம்பாச்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த மதுமிதா என்பவர் கடந்த பிப்ரவரி மாதம் பள்ளி மாணவிகளை தரக்குறைவாக பேசியதாக கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் பெண் மருத்துவரை தரக்குறைவாக பேசி பணி செய்ய விடாமல் தடுத்ததாக மருத்துவர் சிவகாமி சுந்தரி அளித்த புகாரில் மதுமிதா மீண்டும் கைது செய்யப்பட்டார். தமிழ்நாடு முதலமைச்சராக தாவேக தலைவர் விஜய் பொறுப்பேற்றுள்ள நிலையில் தனது வேண்டுதல் நிறைவேறிவிட்டதாக கூறி தாவேக நிர்வாகி 1000 பேருக்கு கிடா வெட்டி விருந்து வைத்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ராஜசேகர் முதல்வராக விஜய் வரவேண்டி மதுரை வீரன் கோயிலில் பிரார்த்தனை மேற்கொண்டார். அதனை நிறைவு செய்யும் வகையில் கோயிலில் கிடா வெட்டி 1000 நபர்களுக்கு கறி விருந்து வழங்கியுள்ளார். இதில் தமிழக அயல்வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் SP.K. தென்னரசு, உத்திரமேரூர் எம்எல்ஏ முனிரத்னம் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவு பரிமாறினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மேலப்பாட்ட கரிசல்குளம் ஊராட்சியில் நவீன முறையில் அமைக்கப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி நேரில் ஆய்வு நடத்தினார். தொடர்ந்து சேத்தூர் சேவகபாண்டியர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர் கவனச்சிதறல்களை தவிர்க்கும் வகையில் மாணவர்கள் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அறிவுறுத்தினார்.
அதெல்லாம் நீங்கள் 20 வயசுக்கு மேலே இருப்பாங்க படிக்க முடியாது ஃபஸ்ட்டு சரியா. உங்களோட கல்விக்காக மட்டும் போகணும். அம்மாவுக்கெல்லாம் சண்டை போடக்கூடாது போகுதா. திருச்சி மாவட்டம் எடமலைப்பட்டி புதூர் அருகே 9ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை பகுதியைச் சேர்ந்தவர் பூபதி. இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் இவர் எடமலைப்பட்டி புதூர் அருகே 9ஆம் வகுப்பு படிக்கும் 14 வயது சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரில் போக்சோ வழக்கில் பூபதி கைது செய்யப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் முன்விரோதம் காரணமாக டீ கடையில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சேர்வார் ஊரணி பகுதியைச் சேர்ந்த சந்தானகுமாருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்துள்ளது. சந்தானகுமாரின் வீடு மற்றும் டீ கடை மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர். இதுகுறித்து சந்தானகுமார் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் சேர்வார் ஊரணியைச் சேர்ந்த அசோக், மணிச்சரன், சபரி, அமீர் ஆகிய 4 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே புதிய மின்மாற்றி அமைத்து தர வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அஞ்சுக்கோட்டை பகுதியில் தொடர் மின்வெட்டு ஏற்பட்டு வந்த நிலையில் அங்கு புதிதாக மின்மாற்றி அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் கடந்த 1 வருட காலமாக மின்மாற்றி அமைக்கப்படாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் கேட்டபோது இது என்ன மரமா உடனே நடுவதற்கு என அதிகாரிகள் அலட்சியமாக பேசியதாக கிராம மக்கள் குற்றஞ்சாட்டினர். இதனால் ஆத்திரமடைந்து அஞ்சுக்கோட்டை மங்களக்குடி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவிநாசி அத்திக்கடவு திட்டப்பணிகளை கால்நடைத்துறை அமைச்சர் கமலி ஆய்வு செய்தார். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே குன்னத்தூர் பாளையம் பகுதியில் உள்ள அவிநாசி அத்திக்கடவு திட்ட நீரேற்று நிலையம் சென்ற அவர் ஒவ்வொரு பகுதியையும் பார்வையிட்டு நீர் விநியோகம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். ஆய்வை தொடர்ந்து விவசாயிகளின் குறைகளையும் அமைச்சர் கமலி கேட்டறிந்தார். என்னென்ன இஷ்யூ இருக்கோ நம்ம எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்போம் சரிங்களா. சும்மா நம்பிக்கை கொடுத்துட்டு போறதில்ல. சார் முன்னாடியே தான் பேசுறேன். சார் எல்லாமே கரெக்டாக பார்த்து. சென்னை அடுத்த தாழம்பூரில் காய்கறி கடையில் தலைக்கவசம் அணிந்து வந்து கொள்ளையடித்த 2 சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரணை பகுதியில் உள்ள சத்யா என்பவரின் காய்கறி கடைக்குள் நள்ளிரவு சுமார் 2 மணி அளவில் தலைக்கவசம் அணிந்து வந்த 2 கொள்ளையர்கள் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று 11,000 ரூபாயை திருடிச் சென்றனர். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் காவலர்கள் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை தேவராயபுரம் பகுதியில் கார் விபத்தில் சிக்கியவர்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்டோர் மீட்டு உதவினர். தொண்டாமுத்தூர் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க சென்ற SP வேலுமணி தேவராயபுரம் கிராம பகுதிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக சென்ற கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து புதரில் சிக்கியது. அவ்வழியாக சென்ற SP வேலுமணி உள்ளிட்டோர் விபத்தில் சிக்கியவர்களை உடனடியாக மீட்டனர்.